ஓகேவா? ஸோ என்னன்னா, செகண்ட் சாப்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இருக்குது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கிற டெர்ம் என்னன்னா, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகேவா? இது நமக்கு படிக்கவே ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கும். ஓகே. சூப்பரா உனக்கு ஷார்ட்கட்ல ஈஸியா சொல்லி தரேன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீ இதுக்கு முன்னாடி சீக்வென்ஸ் பார்த்த. அந்த சீக்வென்ஸே வந்து சம் ப்ராப்பரான அரேஞ்ச்மென்ட்ல இருந்தா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். எக்ஸாம்பிளுக்கு இது 2க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். டிஃபரன்ஸ் சேமா இருக்கிறதுக்கு பேரு தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகேக்கா. இதுல 1, 2, 3 சீக்வென்ஸ் இருக்கு. நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. இது ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். 2, 4, 6 ஈவன் நம்பர்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். 1, 5, 7 ஆட் நம்பர்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஏன்னா டிஃபரன்ஸ் 2 தான் இருக்கும். 1, 4, 7 ஆ 10 எக்ஸெட்ரா. இப்ப இந்த நம்பர பார்க்கறதுக்கு டிஃபரெண்ட்டா இருக்கு. ஆனாலும் இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஏன்னா 4 - 1 3 7 7 - 4 3 10 - 7 3. ஸோ எந்த நம்பர் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு டிஃபரன்ஸ் சேமா வருது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகேவா? ஓகேக்கா. இப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்குன்னு ஒரு ஜெனரல் சீக்வென்ஸ் இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜெனரல் டெர்ம் A, A plus D, A plus 2D, A plus 3D, எக்ஸெட்ரா. இதுக்கு பேரு ஜெனரல் ஃபார்ம். இந்த ஃபார்மேட்ல தான் அந்த சீக்வென்ஸ் எப்பவுமே இருக்கும். இப்போ A அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் டெர்ம். D அப்படின்னா என்னது? டிஃபரன்ஸ். இப்போ 1 வச்சு இத செக் பண்ணுவோமா? Aக்கு பதிலா 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னது? 1, 2, 3ல 1 தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? Aவும் 1 தான், Dயும் 1 தான். அப்ப Aக்கு பதிலா 1 போட்டுட்டேன். Dக்கு பதிலா 1. 1 + 1 2. நெக்ஸ்ட் Aவோட வேல்யூ 1 பிளஸ் 2 இன்டு Dயோட வேல்யூ 1. 2 இன்டு 1 2, 2 + 1 3. நெக்ஸ்ட் Aவோட வேல்யூ 1 பிளஸ் 3 இன்டு 1 3, 1 + 3 4, 5 எக்ஸெட்ரா. புரியுதா? ஓகேக்கா. சூப்பர். இந்த ஃபார்மேட்ல தான் எப்பவுமே எல்லா அரித்மெட்டிக்ஸ் ப்ரோக்ரஷனும் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது? அப்படின்னா, இப்போ இதோட டெர்ம்ஸ பத்தி படிச்சுக்கலாம். டெர்ம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நமக்கு வேர்டிங்ஸ்ல சில லெட்டர்ஸ் வேர்டிங்ஸா குடுப்பாங்க. அத ஃபுல்லா எக்ஸ்பிரஷனா மாத்திட்டோம்னா, சிம்பிளா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு செஞ்சிடலாம். இப்போ இங்க என்ன இருக்குன்னா ஏ. ஏன்னா என்னது? ஃபர்ஸ்ட் டெர்ம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டெர்ம் தட் இஸ் ஏ. ஃபர்ஸ்ட் டெர்ம்னா என்னப்பா? ஏ. ஏ. டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்க்கு என்ன சிம்பல் குடுக்கலாம்? டி. வெரி குட். நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் அத எப்படி குடுக்கலாம்? என். வெரி குட். நெக்ஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே. ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டெர்ம மென்ஷன் பண்றதுக்கு என்ன குடுக்கலாம்? ம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு 7த் டெர்ம். எப்படி குடுக்கலாம்? டெர்ம்னா T, 7னா 7. T7 அப்படின்னு குடுக்கலாமா? ஓகேக்கா. இப்போ nth டெர்ம் அப்படின்னா Tn. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் டெர்ம் எப்படின்றது எப்படி குடுக்கலாம்? டிஎல். டிஎல்னு வெறும் L. குடுக்கலாமாக்கா? லாஸ்ட் டெர்ம்னா L. எப்படி நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ்னா என்னோ, லாஸ்ட் டெர்ம்னா ஜஸ்ட் L போதும். லாஸ்ட் டெர்ம். ஓகேக்கா. TLனாலும் ஒண்ணு தான். TL வேற. சாரி. TL, TL வேற. ஓகே. லாஸ்ட் டெர்ம்னா Lன்னு அர்த்தம். ஓகேவா? ம். இப்போ ஃபர்ஸ்ட் டெர்ம்னா T1ன்னு தான் எழுதுறோம். T ஏன்னா எழுதுறோம்? ஏன்னா ஏவ ஃபர்ஸ்ட் டெர்ம்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் டெர்ம்னா 1ன்னு தான் எழுதணுமே தவிர, நம்ம என்ன போட மாட்டோம்? ஏன்னு போட மாட்டோம். கரெக்ட்டா? அந்த மாரி TLன்னு எழுதக்கூடாது. எல்னா TN ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரோட டெர்ம் தான் L. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெர்மோட ஆன்ஸர் தான் A. ஓகேவா? பேஸ்ல இருக்கிறது நம்பர் ஆஃப் கவுண்டிங். ஃபர்ஸ்ட் டெர்ம், செகண்ட் டெர்ம், தேர்ட் டெர்ம்ன்றது கவுண்டிங். இங்க எல் போடக்கூடாது. இந்த என் என்ன மீனிங்னா, என் 1ஆ இருந்தா ஃபர்ஸ்ட் டெர்மா இருக்கும். என் 2ஆ இருந்தா செகண்ட் டெர்மா இருக்கும்.
n வந்து 10ஆ இருந்தா 10th டேர்மா இருக்கும். அது ஒரு பர்ட்டிகுலர் நம்பர் டேர்ம வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி. இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் A, டிஃபரன்ஸ் D, நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் n, nth டேர்ம் Tn, லாஸ்ட் டேர்ம் n. ஓகே. இப்ப இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ்ன்னு ஏதாவது வேணும் இல்லையா? ஃபார்முலா இருந்தா தானே சம்ஸே சால்வ் பண்ண முடியும். இப்ப Aன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். இதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது. டைரக்ட்டா பார்த்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் D. Dன்னா டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு நம்பர் டேர்ம் எடுத்து அதோட ப்ரீவியஸ் டேர்ம சப்ட்ராக்ட் பண்ணா ஈக்குவலா வரும். சரியா? அதுதான் ஓகேக்கா. டிஃபரன்ஸ். எந்த டேர்ம் வேணா எடுத்துக்கோ. T3 மைனஸ் T2. ஏதோ ஒரு டேர்ம் எடுத்து அதோட ப்ரீவியஸ் டேர்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா, அந்த டேர்ம் வந்து என்ன கிடைக்கும்? டிஃபரன்ஸா கிடைக்கும். அதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் n. சில டைமிங்ல நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் குடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் டெர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டெர்ம சப்ட்ராக்ட் பண்ணி, டிஃபரன்ஸால டிவைட் பண்ணி 1 ஆட் பண்ணணும். L மைனஸ் A பை D பிளஸ் 1. என்னக்கான ஃபார்முலா என்னப்பா? L minus A by D plus 1. வெரி குட். என்னக்கான ஃபார்முலா என்னது? L minus A by D plus 1. வெரி குட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அதுல நம்ம கரெக்ட்டா n வருதான்னு கவுண்ட் பண்ணுமா? நமக்கு தெரியும் 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்க நம்பர் 10 நம்பர்ஸ் தான் இருக்கு. இந்த ஃபார்முலால எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ன்னு பார்ப்போம். Lக்கு பதிலா 10 மைனஸ் 1க்கு பதிலா A. ஓகே தானே? Aன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் தானே? A. ஆமாக்கா. Dன்னா டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் என்னது? 1 1 plus பிளஸ் 1. 1. 10 மைனஸ் 1 என்னது? 9. 9 by 1 plus 1. பை 1 தேவையில்ல. ஏன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 எத்தன தடவ போட்டாலும் அதே தானே வரும். ஸோ 9 பிளஸ் 1 ஈக்குவல் டூ 10. 10 தான் ஆன்ஸர். 10 நம்பர்ஸ் கரெக்ட்டா வருதா? லாஸ்ட் நம்பரே திருப்பி வந்துருச்சுக்கா. லாஸ்ட் நம்பர் சில டைம்ல வரும். இது வந்து இதுதானே அரித்மெட்டிக் புரோகிரஷன்ல இது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் நமக்கு அதுதானே வரும். இப்ப 100ன்னா 100 தான் வரும். ஆ. ஓகேவா? இப்போ இப்போ இதுலருந்து ஸ்கிப் பண்ணிக்குவோம். 2ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் ஸ்கிப் பண்ணுவோம். 2ல இருந்து 10 வரைக்கும் எத்தன நம்பர் வரும்? 9 9 numbers நம்பர்ஸ். வரும்க்கா. இப்ப செக் பண்ணுவோமா? L 2 மைனஸ் minus A 2. என்ன பவர்? வெரி 2. குட். 8 plus 1. 8 பிளஸ் 1 ஈக்குவல் டூ 9. 9. 9 நம்பர்ஸ் கரெக்ட்டா வந்துருச்சா? ஆ. ஓகே. ஸோ, அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் அப்டின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சுக்கா. நம் ஓகே தம்பி. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் nth டெர்ம். ஒரு பர்ட்டிகுலர் டெர்ம் வேணும். எனக்கு 4த் டெர்ம் வேணும், 5த் டெர்ம் வேணும், 8த் டெர்ம் வேணும். ஒரு பர்ட்டிகுலர் டெர்ம் வேணும்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். A பிளஸ் n மைனஸ் 1 இன்டு D. அவ்வளோதான். A பிளஸ் n மைனஸ் 1 இன்டு D. இப்ப எக்ஸாம்பிளுக்கு T5ன்னு கேட்டாங்கன்னா, A பிளஸ் 4Dன்னு எழுதிக்கலாம். போதும். புரிஞ்சுதா? ஓகேக்கா. என்ன பண்ணியிருக்கேன்? 5 மைனஸ் 1 4. இப்போ ம். T7 என்ன வரும்? A plus 6D. வெரி குட். T10 என்ன வரும்? A plus 9D. வெரி குட். சூப்பர். அவ்வளோதான் தம்பி. இப்போ நம்ம ஒரு பர்ட்டிகுலர் டெர்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அதுக்கடுத்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்டின்னா என்னன்னு தெரியுமா? ம். தெரியலையேக்கா. தெரியல. கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்டின்னா, இப்ப 5 எடுத்துக்கோயேன். 5, 6, 7 இப்டி எழுதுறதுக்கு பேர் தான் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். 5 எடுத்தா 6, 7 வந்துரும். இப்ப இதே இது 11 எடுத்தோம்னா 12, 13. 12. இதுதான் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? அது அரித்மெட்டிக் தொடரா புரோகிரஷன். அந்த ம். ஒரு கன்டினியூட்டி. கரெக்ட். கன்டினியூஸா வரக்கூடிய நம்பர்ஸ் தான் கன்டினியூட்டி. அப்படி அரித்மெட்டிக் புரோகிரஷனோட கன்சிக்யூட்டிவ் டெர்ம்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். எப்படின்னா, A மைனஸ் D, A, A பிளஸ் D. இது எல்லாத்தோட டிஃபரன்ஸ் D தான் இருக்கும். ஓகேவா? ஆ. நம்ம ஏன் அரித்மெட்டிக் புரோகிரஷன்ல A, A பிளஸ் D, A பிளஸ் 2Dயும் கன்சிக்யூட்டிவ் டெர்ம்ஸ் தான. இதுவும் ஆமாக்கா. கன்டினியூஸா தானே இருக்கு. அத ஏன் சூஸ் பண்ணாம இத சூஸ் பண்றோம்னா, இதுல சம் ஆஃப் த டெர்ம்ஸ் அண்ட் புராடக்ட் ஆஃப் த டெர்ம்ஸ்ன்னு கேட்பாங்க. அப்ப இத ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, D ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகி A மட்டும் தான் இருக்கும். அப்ப ஈஸியா A வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதனால எப்பவுமே கன்சிக்யூட்டிவ் டெர்ம்ஸ் அப்டின்னாலே இந்த 3 டெர்ம்ஸ தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகேக்கா. இது எல்லாமே நோட்ஸ்ப்பா எழுதிக்கப்பா. ஆ. ஃபர்ஸ்ட் இத நோட்ஸ் எழுதிக்கோ. அதுக்கப்புறம் அத எழுது. அரித்மெட்டிக் புரோகிரஷன்னு ஹெட்டிங் போட்டுட்டு எழுது. ஓகேக்கா.
ஸோ நம்ம ஏன்னா என்னது? ஃபர்ஸ்ட் டெர்ம். டின்னா டிஃபரன்ஸ். என்ன்னா நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ். எல்ன்னா லாஸ்ட் டெர்ம். டிஎன்னா டெர்ம். ஒரு குறிப்பிட்ட பர்ட்டிகுலர் டெர்முக்கு வந்து டெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இத தவிர வேற ஏதாவது யூஸ் பண்ணவாப்பா? இல்லக்கா. இல்லைல்ல? ஓகே. இப்போ ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஃபார்முலாஸும் பார்த்தோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு எஸ்என் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். எஸ்என் அப்படின்னா என்னன்னா, சம் ஆஃப் டெர்ம்ஸ். எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3 இந்த 3 டெர்மையும் ஆட் பண்ணணும். அப்படின்னா என்னது? 1 + 2 3, 3 + 3 6ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இத எப்படி இந்த ஃபார்முலா வச்சு செய்றது? இப்ப 3 வரைக்கும்னு நம்ம ஆட் பண்ணிடலாம். இதே இது 100 ம், வரைக்கும் ம். சொல்றாங்க. எப்படி ஆட் பண்றது? அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, n/2 Tnக்கு ஃபார்முலா என்னது? a + ஏ n - 1 * d ரைட்டா? ம். ஆ. இதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒரு ஃபார்முலா என்னன்னா L. L + a. இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, Lக்கு பதிலா a + n - 1 * dன்னு போடலாம். ஏன் அப்படி ஓகேக்கா. போடுறோம்னா, Lன்றது லாஸ்ட் டெர்ம். லாஸ்ட் டெர்ம்னா என்னன்னா, டெர்ம். கரெக்ட் கடைசி டெர்ம தானே நம்ம டெர்ம்னு சொல்லுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் இருந்தா ஃபர்ஸ்ட் ம். டெர்ம், செகண்ட் இருந்தா செகண்ட் டெர்ம். லாஸ்ட்ல இருக்கிறதுக்கு பேர் என்னது? டெர்ம். கரெக்ட்டா? ஆ. அந்த பர்ட்டிகுலர் டெர்ம் எப்படி எழுதலாம்? a + n - 1 * dன்னு எழுதலாமா? எழுதலாம்க்கா. ம். அப்ப இதோட ஃபார்முலா என்னன்னா, 2a + n - 1 * d. மக்கப் பண்றதுக்காக சொன்னேன். நெறைய கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம். t என்ன? a + n - 1 * d. Sn அதோட சம் கண்டுபிடிக்கணும்னா, n/2 காமன் 2a + n - 1 * d. ஓகேவா? இந்த ஃபார்முலா ஈஸியா செய்றதுக்காக. ஆனா எல்லா இடத்துலயும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். சில ஆ. நேரங்கள்ல இந்த இந் அ இது இந்த சம் யூஸ் பண்ண முடியாது ஃபார்முலா. ஆனா இந்த ஃபார்முலா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். ஆனா டைம் சேவிங். எப்பலாம் லாஸ்ட் டெர்ம் குடுத்துருக்காங்களோ, அப்பலாம் இத செஞ்சா ஈஸியா செஞ்சிடலாம். ஓகேவா? 2a + n - 1 * d. a + n - 1 * d, 2a + n - 1 * d. சம் ஆஃப் n டெர்ம்ஸ். ஓகேவா? ஓகேக்கா. ம். இதையும் காப்பி பண்ணிக்கோப்பா. எத பண்ணிட்டேன்க்கா. காப்பி பண்ற? எஸ்என் இது 2 காப்பி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்க்கா. ஓகே, ஓகே. இப்போ இது 2க்குள்ள டிஃபரன்ஸ் பத்தி சொல்லிர்றேன். இப்போ 1, 2, 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு சீக்வென்ஸ். இப்போ T1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெர்ம். T2ன்னா செகண்ட். T3ன்னா தேர்ட். S1ன்னா ஃபர்ஸ்ட். அதாவது T1. S2ன்னா 1 + 2 அதாவது T1யும், T2வையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கும். S3ன்னா என்னது? T1யும், T2 அண்ட் T3 இது 3யும் ஆட் பண்ணும்போது கிடைக்கும். அதாவது 1 + 2 + 3. ஓகேக்கா. ஓகேவா? அப்ப இது ஒரு ஃபார்முலா எழுதி வச்சுக்கோ. என்ன ஃபார்முலான்னா, S1 = T1, S2 = T2, T1 + T2, S3 = T1 + T2 + T3. ஓகேவா? ஓகேக்கா. ம். இப்போ இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணு. அதாவது S2ல இருந்து S1 சப்ட்ராக்ட் பண்ணு. என்ன கிடைக்கும்? S2 வந்து T1 + T2 வந்து 1 + 2 3 - 1 2க்கு ஆன்சர். ஓகே. T2. நெக்ஸ்ட் S3ல இருந்து S2வ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? நானே பண்றேன்க்கா. வெரி குட். T3. ஸோ இத ஜெனரல் ஃபார்மேட்ல மாத்துவோம். எப்படின்னா, Sn - Sn - 1
ஒரு நம்பர் அதோட ப்ரீவியஸ் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணா, எனக்கு Tல என்ன கிடைக்கும்னா, இங்க இருக்கிற nth டெர்மே கிடைக்கும். 3ன்னா 3ஏ கிடைக்குதுல்ல, அதே போல. புரியுதா? ஓகேக்கா. இத அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோ. ஓகேவா? ம். ஓகே. ஸோ இப்ப இது வரைக்கும் நம்ம சும்மா என்னெல்லாம் ஓரளவுக்கு ஃபார்முலாஸா கவர் ஆகுமோ, அது ஃபுல்லும் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வச்சு பார்த்துட்டோம். ஓகே. இப்போ சம் வைஸ் வந்து என்னெல்லாம் இருக்குன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கொஸ்டினுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வென்சஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட். இது ஏபியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஏ அண்ட் வாட் இஸ் டி. ஓகேவா? ஸோ நாட் நெசசரி டூ ஃபைண்ட் ஏ. நமக்கு ஏ கண்டுபிடிக்க தேவையில்ல. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டி கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா, டிஃபரன்ஸ் சேமா இருந்தா தான் அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். புரிஞ்சதா இப்போ? அக்கா 1, 2, 3 ஏபின்னா என்னதுக்கா? ஏபின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகே. அரித்மெட்டிக்னா என்ன அர்த்தம்னா, நாட் அடிஷன் அடிஷன் இருக்கும் இல்லையா? அடிஷன் வச்சு எழுதுறது தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸ். அடிஷன், சப்ட்ராக்ஷன் தான் அரித்மெட்டிக். பிளஸ், மைனஸ் இருக்கு இல்லையா? ஆ, ஆ. அத அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் கான்செப்ட் வைஸ் செய்றது தான் இப்ப அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். உனக்கு ஃபியூச்சர்ல ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருக்கு. இதுக்கு இந்த சாப்டருக்கு அடுத்து இந்த எக்ஸர்சைஸ்லயே ஆ அடுத்த எக்ஸர்சைஸ்ல வந்து என்ன வரும்னா, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னு வரும். அரித்மெட்டிக்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வச்சு வரும். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வச்சு வரும். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இப்போ அரித்மெட்டிக் சீக்வென்சஸ்னா என்னன்னா, ஒரு ஒரு கரெக்ட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருக்கிறது தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னு சொல்றோம். இப்ப இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது ஜஸ்ட் சீக்வென்ஸ். ஆனா இப்ப பார்க்கிறது அரித்மெட்டிக் சீக்வென்ஸ். ஒரு கரெக்ட்டான ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும். அது என்ன ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்டின்னா, டிஃபரன்ஸ் எங்கெல்லாம் சேமா இருக்கோ அததான் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஓகேக்கா. எங்கெல்லாம் டிஃபரன்ஸ் சேமா இருக்கோ, அதெல்லாம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். டிஃபரன்ஸ் சேம்னா எப்படி சொல்றது? ஒரு டி மட்டும் கண்டுபிடிக்காம 2 டி கண்டுபிடிக்கணும். 2 ஃபார்முலா வச்சு. ஸோ, அப்ப அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, வெயிட் பண்ண T2 மைனஸ் T1ம், T3 மைனஸ் T2வும். இந்த 2 வேல்யூமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா, நமக்கு இது ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகேக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். x plus 2 ஃபர்ஸ்ட் டெர்ம், 2x plus 3 செகண்ட் டெர்ம், 3x plus 4 தேர்ட் டெர்ம். ஓகேவா? ஓகே. இப்போ T2 மைனஸ் T1, 2x plus 3 மைனஸ் x மைனஸ் 2. ஓகேவா? ஓகேக்கா. 2xல இருந்து x சப்ட்ராக்ட் பண்ணா x, 3 மைனஸ் 2 1. நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சுதா? ம். மைனஸ் ஓகே. T1 அப்படின்னா இதுதான் T1. இங்க இருக்க 2 டெர்மையுமே சைன் சேஞ்ச் பண்றேன். ஆக்சுவலா இந்த மாதிரி ப்ராசஸ் வரும். பிராக்கெட்குள்ள வரும். நீ பிராக்கெட்ட விட்டு ரிமூவ் பண்றதுக்காக மைனஸ் உள்ள இன்னர் மல்டிப்ளை பண்ணுவ. மைனஸ் x மைனஸ் 2ன்னு வரும். இங்க இருக்க எங்க x சப்ட்ராக்ட் பண்ணா x, இது 2யும் சப்ட்ராக்ட் பண்ணா 1. ம். புரியுதா? புரியுதுக்கா. இப்போ T2 மைனஸ் T1 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டெர்ம் 2ல இருந்து 3 டெர்ம் 2வ மைனஸ் சப்ட்ராக்ட் 3. பண்ணணும். ம். 3x + 4 மைனஸ் 2x + 3. இப்போ மைனஸால உள்ள இன்னர் மல்டிப்ளை பண்ணலாம். 3xல இருந்து 2x சப்ட்ராக்ட் பண்ணா சிங்கிள் x. 4 மைனஸ் 3 ஈக்குவல் டூ +1. ஓகேவா? இதுவும் x + 1க்கா? ஆமா. அப்போ அப்படி இருந்தா தானே டிஃபரன்ஸ் இதுவும் டி தான், இதுவும் டி. டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. டிஃபரன்ஸ் சேமா இருந்தா தானே அது ஒரு ஏபி. ஆ, ஆ. ஓகேவா? இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். T3 மைனஸ் T2 ஈக்குவல் டூ T2 மைனஸ் T1. இப்படி இருந்தா தான் இது ஒரு ஏபி. கண்டிஷன். ஓகேவா? உன்னோட ஓகேக்கா. ஸ்டார்ட்டிங்ல நெறைய எழுதியிருப்பேலே, அதுல இதையும் சேர்த்து இன் பிட்வீன் எங்கேயாவது ஸ்பேஸ் இருந்தா எழுதிக்கோ. டிஃபரன்ஸ் சேமா இருந்தா தான் ஏபி. செக் ஏபி. ஏபியான்னு செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுதான் நீ கண்டுபிடிக்கணும். செகண்ட் சம் ஈஸி அண்ட் தேர்ட் சம்முமே ஈஸியா தான் இருக்கும். ட்ரை பண்ணு வரலன்னா சொல்லி தரேன்.
இப்போ 3 சம் ஈஸி தான். இருந்தாலும் நான் ஒன் மோர் டைம் உனக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன். ஏன்னா இது கன்ஃப்யூஸ் ஆனாலும் ஆகும்ல. போட்டேன்க்கா. போட்டுட்டேன். இருந்தாலும் இத நான் வீடியோவா ரெக்கார்ட் பண்றேன்ல, அதனால வேற யாருக்காவது தெரியணும் இல்லையா? அதுக்காக. ஓகேக்கா. 5√2 மைனஸ் 3√2 அதாவது செகண்ட் டெர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டெர்ம். இப்ப அந்த ரூட்ட என்னவா வச்சுக்கணும்னா, நம்ம ஒரு வேரியபிள் மாரி இமேஜின் பண்ணிக்கணும். இப்ப 5 நோட் இருக்கு அப்படின்ற மாரி. 5 நோட்ல இருந்து 3 நோட்ட சப்ட்ராக்ட் பண்ணா 2 நோட் இருக்கும். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்பவுமே இந்த மாரி ரூட் வச்சு வேல்யூபிள் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸ், ஒய்ன்ற மாரி நம்மளா இமேஜின் பண்ணிட்டு சால்வ் பண்ணோம்னா ஈஸியா வரும். 7√2 மைனஸ் 5√2 சப்ட்ராக்ட் பண்ணா 7 டைம்ஸ் √2ல இருந்து 5 டைம்ஸ் √2வ சப்ட்ராக்ட் பண்ணா 2 டைம்ஸ் √2 பேலன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு 2 √2 சேமா வந்ததுனால இது ஒரு ஏபின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஓகே தம்பி. ஓகேக்கா. இப்ப நம்ம 2.24 பார்க்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் அன் ஏபி ஃபர்ஸ்ட் ஹூஸ் ஃபர்ஸ்ட் டெர்ம் இஸ் 20 அண்ட் காமன் டிஃபரன்ஸ் இஸ் 8. இந்த மாரி எப்போ நான் உனக்கு ஒண்ணு சொல்லிக் குடுத்துருக்கேன். நான் என்ன சொல்லிக் குடுத்துருக்கேன்? எப்பவுமே ஒரு டெர்ம நம்ம என்ன எழுதணும்னா, வேர்டிங்க குடுத்துருக்கிறத இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஷனா மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் டெர்ம் அப்படின்றத ஏன்னு எழுதணும். காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றத டீன்னு எழுதணும். என்ன கேட்டிருக்காங்க? ஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபி. இந்த மாரி கொஸ்டின சிம்பிள் ஆக்கிட்டோம்னா, நம்ம ஆன்ஸர் செய்றது ஈஸியா இருக்கும். ஏபி என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா? ஏபி எப்படி இருக்கும்? ஏ, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இருக்கும். ம். அதாவது 1, 2, 3 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி வரிசையா இருக்கும். 1ஓட 1 ஆட் பண்ணா 2, 2ஓட 1 ஆட் பண்ணா 3, 3ஓட 1 ஆட் பண்ணா 4, 4ஓட 1 ஆட் பண்ணா 5. அதாவது டிஃபரன்ஸ வச்சு நம்ம ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? நீ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணான்னா, உனக்கு கஷ்டமா இருக்கும். ஈஸியான வேலை என்னன்னா 20. அடுத்து 20 பிளஸ் 8. தென் 28 பிளஸ் 8 36. 38 பிளஸ் 8 44. 44. இந்த மாரி எழுதிட்டேன்னா உனக்கு ஈஸியா இருக்கும். ஏபிக்கு ஜஸ்ட் 4 நம்பர்ஸ் எழுதி எக்ஸெட்ரா டாட் மட்டும் போட்டா போதும். ஓகேவாப்பா? ஓகேக்கா. ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா? ஈஸியா தான்க்கா இருக்கு. ஓகே. ஏபி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஈஸியா மார்க் வாங்கலாம். ஆனா ஸ்கூலுக்கு போனோனே இதுதான் கஷ்டம்னு சொல்லிட்டு பசங்க சொல்லுவாங்க. ஆனா இதுதான் இருக்கறதுல ரொம்ப ஈஸியானது. ஓகே. நெக்ஸ்ட் 2.12 25 பார்க்கலாம். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா 15த் டெர்ம், 24த் டெர்ம் அண்ட் nth டெர்ம். ஓகேவா? ஆஃப் அன் ஓகேக்கா. ஏபி given by 3, 15, 27, 39 எக்ஸெட்ரா. என்ன குடுத்துருக்காங்க? 15, 24 அண்ட் nth டெர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ம். ஓகேவா? ஆனா ஏபி குடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன செய்யணும்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். எதெல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ, எக்ஸ்பிரஷனா மாத்த சொல்லியிருக்கனா, 15த் டெர்ம் அப்படின்னா T15, 24த் டெர்ம் T24, nth டெர்ம் Tn. என்ன கிவன் குடுத்துருக்காங்க? சீக்வென்ஸ் குடுத்துருக்காங்க. ஆ. 3, 15, 15, 27, 39. 39 எக்ஸெட்ரா. இப்ப ஏ என்னப்பா? ஏ வந்து 3, வெரி குட். டி என்னது? 12. வெரி குட். சூப்பர். அவ்வளோதான். இப்ப ஏவும், டியும் தெரிஞ்சுச்சு. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ, ஃபைண்ட் அவுட் பண்ணத எடுத்து இங்க கண்டுபிடிக்கலாம். T15. T15 அப்படின்னா nth டெர்ம் கண்டுபிடிக்கணும். nth டெர்ம் ஃபார்முலா என்னப்பா? n equal to L plus A by D ஆஹா. plus 1. அது என்னோட ஃபார்முலா. நான் கேட்கறது Tn nth டெர்ம். A A பிளஸ் plus n minus 1 into D. A பிளஸ் n மைனஸ் 1 இன்டு D. அப்ப T15க்கு என்ன ஃபார்முலா வரும்? A பிளஸ் A plus 15 minus 1 into D. எப்பவுமே இத 15 மைனஸ் 1லாம் எழுதாம டைரக்ட்டா என்ன பண்ணலாம்? 14 D. 14D அப்படின்னு எழுதிக்கலாம். டைம் சேவிங். ஓகேவா? இப்போ ஏக்கு பதிலா என்ன போடணும்? 3, டிக்கு பதிலா என்ன போடணும்? 12. 3 அவ்வளோதான். plus 14 into 12. ஸோ இத சால்வ் பண்ணா நம்மளோட ஆன்சர். ம். ஓகேவா?
14 into 2 12 என்ன வரும்? 168. வெரி குட். 168. 2 ஆட் பண்ணா 171. ஈஸியா இருக்கா? ஈஸியா தான்க்கா இருக்கு. ஓகே. இப்ப நீ T24க்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆன்ஸர் சொல்லு. ஃபார்முலா மட்டும் சொல்லு. A plus A plus n minus 1 into D. n minus 1ன்னா இங்க என்ன வரும்? சாரிக்கா. இது 23D. வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஃபார்முலா எழுதணும். ஏன்னா ஆன்ஸர் ஒருவேளை தப்பா இருந்தாலும் இந்த ஃபார்முலாக்காக நமக்கு 1 மார்க் குடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் எழுதுனா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால A plus 23D. What is A? 3. What is D? 12. வெரி குட். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுப்பா. ஓகேக்கா. வெரி குட்பா. 276, 279. ஓகே. இப்போ இதுதான் உனக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். என்னன்னா nth டேர்ம் தான் கன்ஃப்யூஸ் ஆகும். nth டேர்ம்னா ஃபார்முலா என்னது? A plus n minus 1 into D. A என்னது? 3. n minus 1. n தெரியாது இல்லையா? அதனால nth டேர்ம்னால n தெரியாது. வாட் இஸ் D? D யோட வேல்யூ என்னது? 12. 12. இப்ப என்ன பண்ணணும்னா 3 பிளஸ் இந்த 12 இங்க இருக்க பிராக்கெட்ல இருக்க n minus 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் n ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 12 into n 12n மைனஸ் 1 into 12 12 மைனஸ் 12. ஆன்சர் என்ன வரும்னா 12n மைனஸ் 9 வரும். புரிஞ்சுதா? ஓகே. எப்படிக்கா? ஓகேக்கா. இந்த 3 வந்து இந்த பக்கம் போயிட்டு 12n minus 12 minus 3ன்னு வரும். ஆமா. அதுக்கடுத்து 12n minus 9ன்னு வந்துரும். ஓகேவா? இதுதான் நமக்கான ஜெனரல் டேர்ம் Tn. இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? 12n. இந்த டேர்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். +3 -12. ரெண்டும் ஆப்போசிட் சைன். ஆப்போசிட் சைன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, 12ல 3ய சப்ட்ராக்ட் பண்ணா 9. இது 2லயும் பெரிய நம்பர் 12. அதனால லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் போட்டுருக்கோம். ஓகேவா? ஓகேக்கா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா. சூப்பர் தம்பி. ஓகே. சம்ஸ் ரொம்ப ஈஸியா போகுதா? இல்ல எங்கேயாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுதா? ஈஸியா தான்க்கா போகுது. ஓகே. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் இன் AP. 3, 6, 9 எக்ஸெட்ரா. என்ன கேட்டிருக்காங்கப்பா? Find கொஸ்டின் the என்ன கேட்டிருக்காங்க? find the number of turns in the AP 3, 6, 9, 12 etc. இது 111 11. வரைக்கும். 111. ஓகே. நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ்னா என்ன கேட்டிருக்காங்கப்பா? எக்ஸ்பிரஷனா மாத்து. வாட் இஸ் நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ்? நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் இருங்க இங்க எழுதிருக்கேன். என்னக்கா? வெரி குட். நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ்னா n தான் கேட்டிருக்காங்க. ஓகே. சோ க்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? க்கான ஃபார்முலா என்னது? L plus A by L minus A L minus A by D plus 1. +1 இந்த மாரி செப்பரேட்டா போடணும். அப்பதான் அது கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இப்போ இதெல்லாம் ஃபார்முலா. இதெல்லாம் வேல்யூஸ்லாம் வேணும். எல்னா என்ன? ஏனா என்ன? டீனா என்னன்னு தெரிஞ்சா தான் செய்ய முடியும். இப்போ நம்ம குடுத்திருக்க இந்த சீக்வென்ஸ்ல இருந்து வாட் இஸ் A? இது 3க்கா. வாட் இஸ் D? 3க்கா. எப்படி? 3 6 minus 3. செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 3. ஓகே. வாட் இஸ் L? 111. வெரி குட். 111. இப்போ நம்ம இந்த nல இந்த எல்லா ஃபார்முலாஸையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் L minus A that is 111 minus 3 divided by 3 plus 1. 111ல இருந்து 3ய சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 108 divided by 3 plus 1. இப்போ 3ஆல டிவைட் பண்ணும். 3 3s are 9, remaining 1. 6 3s are 18 plus 1 equal to 37. 37 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? 37 டெர்ம்ஸ் இருக்கு. கேளுப்பா, டவுட் கேளுப்பா. அக்கா எனக்கு அந்த 183 இன்னொரு வாட்டி டிவைட் பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகே சூப்பர். டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 108 divided by 3. ஸோ ஃபர்ஸ்ட் 3 வந்து 1ல சொல்லணும். சொல்ல முடியாது. அப்ப 10ல how many 3s இருக்கு அப்படின்னா 1 3s are 3, 3 3s are 9, remaining 1 18. 6 3s are 18. ஓகேவா? ஓகேக்கா.
What is சின்ன 6? மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே. நான் ஆ. டிவைட் பண்றதுக்கு ஸோ இந்த மிஸ்டேக் எல்லாருமே பண்ணுவாங்க. என்னன்னா, இது 2யும் ஆட் பண்ணிருவாங்க. இத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இங்க போகணும். டிவிஷன் தான் ம். ஃபர்ஸ்ட். ஒருவேள நம்மளால டிவைட் பண்ண முடியலன்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிரணும். 108 + 3/3. இந்த ஆ. மாரியும் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் டைம் வேஸ்ட். இதுவே பெஸ்ட் தான். ஆமாக்கா. இதே கரெக்ட்டா தான் இருக்குது. நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே. சூப்பர். இப்போ 27 பார்க்கலாம். டிட்டர்மைன் த ஜெனரல் டெர்ம் ஆஃப் அன் ஏபி. ஜெனரல் டெர்ம் கேட்டுருக்காங்க. அதாவது ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டி இருக்கு இல்லையா? அத கேட்குறாங்க. ம். அதுக்கு நமக்கு என்ன தெரியும்னா, ஏவும், டியும் தெரிஞ்சாலே போதும். ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே. இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, 7த் டெர்ம் இஸ் -1. 7th டெர்ம் தட் இஸ் T7 இஸ் ஈஸி -1. -1. 16th டெர்ம் தட் இஸ் 60, 16 ஈக்குவல் டூ 17. இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. இத குடுத்துட்டு ஏ பிளஸ் டி கேட்டுருக்காங்க. இத கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு ஏவும், டியும் தெரிஞ்சா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ம். T7ன்னா என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி சொன்னேன். T7 எப்படிப்பா எழுதலாம்? A பிளஸ் அ 6D. 60. ஓகேக்கா. T16 எப்படி எழுதலாம்? A plus 15D வெரி is குட். equal to 17. உனக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியும்லப்பா? ஆ, ஆ. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஏவ தான் கேன்சல் பண்ண போறேன். ஏன்னா ஏ சேமா இருக்கு. இங்க மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் மைனஸ், மைனஸ். ஏ கேன்சல். 9D. 15 தான் லார்ஜஸ்ட் ஒன். 50லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணா 9 மைனஸ் 9D. இங்க என்ன வரும்? ஓகே. ரெண்டுமே சேம் சைன். அப்ப -18 D ஈக்குவல் டூக்கு லெஃப்ட் சைட் equal அண்ட் to ரைட். சரி இந்த மைனஸ் கேன்சல். D equal to 18/9 is equal to 2. D யோட வேல்யூ 2. வெரி குட். D யோட வேல்யூ 2. இப்போ நம்ம அத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். A plus 6 into 2 is equal to -1. A plus 12 is equal to -1. A equal to -1 -12. A equal to -13. வெரி குட். இப்போ A கண்டுபிடிச்சிட்டோம். D கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். A வந்து -13. D வந்து +2. ஓகேவா? எனக்கு AP கேட்டிருக்காங்களா? AP ஃபார்முலா என்னது? A, A plus D, A plus 2D. எக்ஸெட்ரா. இப்போ Aக்கு பதிலா -13. -13ஓட ஒரு 2 ஆட் பண்ணிட்டே வரணும். -13 + 2 என்னப்பா வரும்? -11 வெரி குட். -11 + 2 -11 plus 2 -9 -9 + 2 -7 -7 + 2 -5. ஓகே. எக்ஸெட்ரா. ஓகேவா? ம். இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? T1, T2, T3, T4 வரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கக்கா. இல்ல. என்ன கேட்டிருக்காங்க? நல்லா ரீட் பண்ணு. கொஸ்டின ரீட் பண்ணி சொல்லு. Determine the general term of an AP. ஆ. ஜெனரல் Whose டெர்ம் அப்படின்னா, ஜெனரல் டெர்ம்னா TNன்னு அர்த்தம்ப்பா. ம். ஓகேக்கா. ஓகேவா? ஜெனரல் டெர்ம்னா என்னது? TN. TN. ஏதோ ஒரு டெர்ம். 1க்கு போட்டா 1 வரும். 2 போட்டா 2 அப்படின்னா ஜெனரல் டெர்ம்னா TN. A பிளஸ் n-1 இன்டு D. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஏவையும், டியையும் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் ஏ ஜெனரல் என்ன டேர்ம். கண்டுபிடிச்சோம்? இல்லக்கா? இது ஏ பண்ணிட்டோம்னா ஏ இதுதான் ஜெனரல் டேர்ம். என்னப்பா? இத நம்ம பண்ணிட்டோம்னா இதுதான் ஜெனரல் டேர்ம் அவ்வளோதானே? ஆமா, ஆமா. இதுதான் ஜெனரல் டெர்ம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஏஎன் வந்து எப்படி இருக்குன்னா, இங்க ஃபைனல் ஆன்ஸர் பாரு. 2n - 15 இருக்கும். இப்போ நான் T1ன்னு போட்டேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டெர்ம் கிடைக்கும். ஆ. -13. அப்ப ஃபர்ஸ்ட் டெர்ம் -13. இப்ப எனக்கு 7த் டெர்ம் வேணும்னா T7. 2 7s are 14 - 15 ஈக்குவல் டூ -1. 7வது டெர்ம் வந்து -1ஆ இருக்கும். ஓகேவா? அந்த ஓகேக்கா. மாரி ஒரு பர்ட்டிகுலர் டெர்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜெனரல் டெர்ம்னு சொல்லுவாங்க. நீ இதுக்கு முன்னாடி படிச்சேல்ல, ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல படிச்சேல்ல ஏஎன். ஏஎன் ஈக்குவல் டூ 2n + 1. இப்ப n ஈக்குவல் டூ 1ஆ இருந்துச்சுன்னா, 2 + 1 3ன்னு கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஆ. இந்த இதுக்கு பேர் தான் ஜெனரல் டெர்ம். இந்த ஜெனரல் டெர்ம தான் ஏபில கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த டிஎன் தான் இதுல ஜெனரல் டெர்ம்.
இந்த Tnல A, Dயோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா n மட்டும் அன்னோன் வேல்யூவா இருக்கும். அந்த எண்ணோட கிடைக்கிற ஆன்சர் தான் ஜெனரல் டெர்ம். ஓகேக்கா. இப்போ Aவோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்டின்னா -13. அக்கா, Dயோட வேல்யூ 2ன்னு சொல்லுப்பா. நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தேன். எனக்கு 2n + 11ன்னு வருதுக்கா. ஆனா அங்க +11 வருமோ, -11 வருமோன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகுதுக்கா. இல்லையே! எந்த சம்க்கு இதுவா கேட்கிற? இந்த ஆ Tn இது கண்டுபிடிச்சிருக்க? TN தான், TN தான். சரி நான் அப்படியே ஸ்டெப்ஸ் எழுதுறேன். நீ என்ன மிஸ்டேக்ன்னு பாரு. Aக்கு பதிலா -13 போட்டாயா? ஆ பிளஸ் பிளஸ் n 2 -1 into 2 ம். -13 பிளஸ் பிளஸ் 2n n into 2 2n மைனஸ் -1 2 into 2 -2. இப்போ இஸ் ஈக்குவல் இங்க டு எங்க என்ன இருக்குன்னா, -2n வந்து பாசிட்டிவா இருக்கு. n நம்பர் மைனஸ் வந்து நெகட்டிவ் -15. நீ என்ன பண்ணிட்டேன்னா 2 ஓட ஆட் பண்ணிட்ட. 13 + 2 ஆமா. 11ன்னு போட்டு வச்சிருக்க. அதான் மிஸ்டேக். சேம் அக்கா சைன் ஆட் அப்படிதான் பண்ணணும்ல. போட்டேன். 2மே நெகட்டிவ்னா ஆட் தானப்பா பண்ணணும். ஆமாக்கா. 13ம் நெகட்டிவ் உனக்கு. இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். 2மே நெகட்டிவ்னா என்ன பண்ணும்? ஆட் ஆ ஆட் பண்றோம். ஓகேவா? ஓகே. ஓகே. தம்பி நம்ம என்னென்ன பார்க்கலன்னு மட்டும் சொல்லிடுறேன். நம்ம 27 வரைக்கும் எல்லா சம்முமே பார்த்துட்டோம். என்ன பார்க்கலன்னா 28 மட்டும் பார்க்கல. இந்த மாரி சம் தான் வந்து 5 மார்க்ல வந்து இம்பார்ட்டன்ட்டா கேட்பாங்க. அதனால நான் இத உனக்கு செப்பரேட்டா டீச் பண்றேன். 29 பார்க்கல. அண்ட் 30 இந்த 3 சம் மட்டும் பார்க்கல. இது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ எக்சர்சைஸ் 2.5 வந்து எப்படி பார்க்கலான்ற பேசிக் வந்து நம்ம ஏற்கனவே என்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எப்படி எக்ஸர்சைஸ் அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கலாம். செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வென்சஸ் ஆர் இன் ஏபி. இது ஒரு ஏபியான்னு செக் பண்ண சொல்றாங்க. ஏபியான்னு செக் பண்ணணும்னா என்னப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏபியான்னு செக் பண்ணணும்னா என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? அது A, A + D, இல்ல. ஏ, ஏலாம் கிடையாது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிக்கான ஃபார்முலா என்னன்னா, T2 - T1 = T3 - T2. செகண்ட் டெர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டெர்ம சப்ட்ராக்ட் பண்றதும், தேர்ட் டெர்ம்ல இருந்து செகண்ட் டெர்ம சப்ட்ராக்ட் பண்ற ஆன்சர்ஸும் சேமா இருக்கும். இருந்தா தான் கரெக்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் செகண்ட் சம் செஞ்சு காமிக்கிறேன். 1/2, 1/3, 1/4, 1/5 இருக்கு. இதுல செகண்ட் டெர்ம் என்னன்னா 1/3. 1/3ல இருந்து 1/2வ சப்ட்ராக்ட் பண்ற வேல்யூவும் 1/4ல இருந்து 1/3ய சப்ட்ராக்ட் பண்ற வேல்யூ ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருந்தா தான் நம்ம செய்யறது கரெக்ட்ன்னு அர்த்தம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா. சோ இப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 2s are 2 -3 divided by 2 3s are 6. என்ன பண்றோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த மாரி 1 2s are 2 3 2 1 3s are 3. 1 3s are 3 -1 4s are 4 by 12. சோ 2யும் சப்ட்ராக்ட் பண்ணா -1/6 ஈக்குவல் டு -1/12. ஓகேவா? ஓகேக்கா. இது 2 ஈக்குவலா இருக்கா? இல்ல. இல்ல. சோ அப்ப திஸ் இஸ் நாட் அன் ஏபி. இது ஒரு ஏபி இல்ல. திஸ் இஸ் நாட் அன் ஏபி அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். ம். புரிஞ்சுதாப்பா? இப்போ புரிஞ்சிருச்சுக்கா. 5த் சம் பார். 1 -1 +1 -1 +1 -1 இருக்கு. செகண்ட் டெர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டெர்ம். செகண்ட் டெர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டெர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டெர்ம் மைனஸ் செகண்ட் டெர்ம். ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு வந்துரும். இது -2 இது +2. திஸ் இஸ் நாட் அன் ஏபி. ஓகேவா? ஓகேக்கா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம். a -3, a -5, a -7 எக்ஸெட்ரா. a -5ல இருந்து மைனஸ் ஆஃப் இந்த டெர்ம் -a + 3. ஓகேவா? ஆ. செகண்ட் டெர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டெர்ம். செகண்ட் டெர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டெர்ம். இப்போ நல்லா பாரு a -5 இருக்கு. மைனஸ் ஆஃப் a -3 தான் போடணும். நான் இத ஆ. வந்து என்ன பண்ணியிருக்கேன், உள்ள இன்னர் மல்டிப்ளை பண்ணி டைரக்ட்டா எழுதியிருக்கேன். அப்படி பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகுது பாரு. a வந்து மைனஸ் ஆகும், 3 வந்து பிளஸ் ஆவும் இருக்கு. ஏன்னா இந்த மைனஸ் உள்ள இன்னர் மல்டிப்ளை ஆகுது. -a ஓகே. மைனஸ் இன்டு மைனஸ் +3ன்னு வரும். ஓகேக்கா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இது 2யும் ஆட் பண்றோம். பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன ஆகும்? -2ன்னு வந்துரும். ஓகேவா? -5 + 3 = 2. சிமிலர்லி அதே மாதிரி செகண்ட் டெர்ம் a -7 -a
+5 புரிஞ்சதா? மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது சைன் மாறும். +a -a வாகும், -5 +5 ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேக்கா. கேன்சல். இது 2யும் செட் பண்ணா -2. ஸோ 2மே ஈக்குவல். ம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அன் ஏபி. ஓகே தானப்பா? ஓகேக்கா. ம். ஓகே. இப்போ இந்த மீதி பேலன்ஸ் இருக்க சம்ஸையும் சால்வ் பண்ணிடணும். இந்த சம்மையும் சேர்த்து சால்வ் பண்ணிடணும். நான் வேகமா இதெல்லாம் வந்து நீ என்ன பார்த்து எழுதாத, நீ நோட் பண்ணாத. ஏன்னா நீ ஒன் பை ஒன்னா செய்யணும். நான் உனக்கு புரியறதுக்காக அப்பப்ப ரெஃபரன்ஸுக்கு தான் குடுப்பேன். ஒருவேளை உனக்கு இது எக்ஸாம் நீ டெஸ்ட் எழுதும்போது அல்லது நீ நோட்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது உனக்கு மறந்துரும்னு தோணுச்சுன்னா மட்டும் என்ன பண்ற? நோட் பண்ணிக்கிற. என்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கோ. அக்கா எழுதிக்கிறேன்னு சொன்னீன்னா, நான் உனக்கு டைம் குடுப்பேன். நான் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகேப்பா. So first term A and a common difference D are given below. Find the corresponding AP. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ம். டெர்ம் A காமன் டிஃபரன்ஸ் D are given below குடுத்துருக்காங்க. Aவும் Dயும் குடுத்துருக்காங்க. AP ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. APன்னா தெரியும்லப்பா? A வந்து இப்ப 3 வச்சுக்கலாம். D வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ம். டெர்ம் 3 போடுறோம். 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9 எக்ஸெட்ரா. இதே இது ஓகேக்கா. A வந்து 3யா இருக்கு. D வந்து -2வா இருக்குன்னா 3, 3 - 2 1, 1 - 2 -1, -1 - 2 -3 எக்ஸெட்ரா. இப்படி போகும். இதுதான் AP. சால்வ் பண்ணிடலாமா? அக்கா எனக்கு அந்த 3rd சப்டிவிஷன் மட்டும் ஒரே ஒரு வாட்டி சொல்றீங்களா? ஓகே. 3 சப்டிவிஷன் ஃபிராக்ஷனா இருக்கு. அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். அத மட்டும் சொல்லிட்டோம். A வந்து 3/4. D வந்து 1/2. இப்போ ஃபர்ஸ்ட் டெர்ம் என்னது? 3/4. செகண்ட் டெர்ம் என்னது? 3/4ஓட 1/2வ ஆட் பண்ணணும். ம். ஓகேவா? அப்ப இது நமக்கு ஒரு 4 டெர்மாவது இருந்தா தான் ஈஸியா இருக்கும். இப்படியே நான் என்னால ஃபிராக்ஷன் வேல்யூ ஆட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது T1 தெரியும். T2 கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்னதுன்னா 4. அப்போ 3 + 2/4. 5/4. ஓகேவா? அக்கா ஏன்க்கா -3? ஓகே இல்ல அது ஈக்குவல் டுவா? ஆமா. ஈக்குவல் டூ. ஓகே தானப்பா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. நெக்ஸ்ட் T3. T3 என்ன பண்ணணும்னா, எந்த டெர்ம் இருந்தோ அதோட ப்ரீவியஸ் டெர்ம் அதோட D. 5/4ஓட ஒரு D. ஓகேவா? ஓகேக்கா. ஸோ இதுவும் சிமிலர் ப்ராசஸ். எல்சிஎம் எடுக்கிறோம். 2/2, 5/4 + 2/4 = 7/4. நெக்ஸ்ட் T4. 7/4 + 1/2. 2/2 பண்ணிடலாம்க்கா. அவ்வளோதான். ஈஸியா தான்க்கா 9/4. இருக்கு. இதுக்கு மேல ஓ பண்ணிடுவேன்க்கா. ஓகேப்பா. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம். தேர்ட் சம் எப்படி செய்றோம்னா, ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டெர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஹூஸ் nth டெர்ம் ஆர் கிவன் பிலோ. nth டெர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. nth டெர்ம் குடுத்துருக்காங்க. Tn குடுத்துருக்காங்க. -3 + 2n. நம்ம என்ன ஆ. கண்டுபிடிக்கணும்னா, A கண்டுபிடிக்கிறோம் அண்ட் D கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகேக்கா. A கண்டுபிடிக்கணும் அண்ட் D கண்டுபிடிக்கணும். A கண்டுபிடிக்கணும்னா, n வந்து 1ஆ இருக்கணும். T1 கண்டுபிடிக்கணும். D கண்டுபிடிக்கணும்னா, T2 - T1. அப்ப T2வும் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஓகேக்கா. அதாவது எனக்கு A வேணும்னா, Aவும் T1ம் 1. அதனால A கண்டுபிடிச்சாலும் 1 தான். T1 கண்டுபிடிச்சாலும் 1 தான். சேம் தான். ஆ. இப்ப டிஃபரன்ஸ் வேணும்னா, செகண்ட் டெர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டெர்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டெர்ம் T2வும் ஆல்ரெடி கண்டுபிடிக்கணும். ஆமா. வெரி குட். T2வும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சா ஆன்ஸர் வந்துரும். ஓகேவா? ஓகேக்கா. தேர்ட் சம் சால்வ் பண்ணிடலாமா? நீனா சால்வ் பண்ணிருவியா? பண்ணிடுவேன்க்கா. ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். ஃபோர்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த 19த் டெர்ம் ஆஃப் ஒன் ஏபி. T19 கேட்குறாங்க. T19 ஃபார்முலா என்னப்பா வரும்? Tn ஃபார்முலா என்னது? A பிளஸ் T19 = A + 18D. வெரி குட். சூப்பர் தம்பி. ஞாபகம் வச்சிருக்க. வெரி குட், வெரி குட். A + 18D. இப்போ Aவோட வேல்யூ தெரியும். டிஃபரன்ஸ் Dயும் கண்டுபிடிச்சுனா, சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்ஸர் கிடைச்சிரும். ஓகேவா? ஆ. கண்டுபிடிச்சிடலாமா? A வந்து -11. D வந்து -4. ஆமா. -11 T2 - T1 -15 + 11 = -4.
டி. ம். வெரி குட். ஓகே. இப்போ 5த் சம் பார்க்கலாம். 5த் சம் என்னன்னா, விச் டெர்ம் ஆஃப் அன் ஏபி விச் டெர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் -54ன்னு கேட்குறாங்க. எந்த டெர்ம் வந்து 54 ஃபர்ஸ்ட் டெர்ம்ல கிடைக்குதா? இல்ல 10த் டெர்ம்ல கிடைக்குதா? இல்ல 11த் டெர்ம்ல ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் டெர்ம்ல கிடைக்கும் இல்லையா? அத தான் ஆ. கேட்டிருக்காங்க. சரியா? இது உனக்கு கன்ஃப்யூஸ் ஆக்கும். அதனால இந்த சம்ம நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். 5த் சம்மும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதையும் அக்கா நான் டீச் இல்லக்கா. பண்ணணும். அக்கா நம்ம ட்ரை பண்ணலாம்க்கா. ட்ரை பண்ணலாம். ஆனா உனக்கு நான் டீச் பண்ணணும்ல. டீச் பண்ணாம எப்படி ட்ரை பண்ண முடியும்? நான் ஒரு வாட்டி சரி அது ட்ரை பண்ணி பார்க்குறேன்க்கா. ஓகே. நீ ட்ரை பண்றியா? இல்ல நான் 5த் சம்ம நானே கூட டீச் பண்ணிடுறேன். ஓகே. சரி ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் டெர்ம் சரி நீ என்ன கண்டுபிடிக்கணும்னு ஐடியா வச்சிருக்க? ஐடியா சொல்லு. நீ கரெக்ட்டா ஃபாலோ பண்றியான்னு நான் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு இப்போ 5த் சம்ல நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நமக்கு nth டெர்ம் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த பர்ட்டிகுலர் நம்பர ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப nth டெர்ம்னா என்னது? பர்ட்டிகுலர் டெர்ம். இது ஃபர்ஸ்ட் டெர்ம். 1 போட்டா ஃபர்ஸ்ட் டெர்ம் ஆகும். 5 போட்டா 5த் டெர்ம் ஆகும். அதனால Tn கண்டுபிடிக்க போறோம். ஏக்கு பதிலா 16 அண்ட் க்கு பதிலா நமக்கு தெரியாது. டிக்கு பதிலா -5. இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ண போறோம். 16 -5n மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5. +5. 16 + 5 21 -5n. ஓகேவா? ம். இதுக்கப்புறம் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும்னா, இந்த டெர்ம் நமக்கு என்ன தான் கண்டுபிடிக்கிறோம். கரெக்ட்டா? எத்தனாவது டெர்ம்னு தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? ஆ. ஆ. விச் டெர்ம்னா என்ன அர்த்தம்? எத்தனாவது டெர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்றோம்னா, என்னன்னா அந்த பர்ட்டிகுலர் டெர்ம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு 1, 2, 3, 4 இருக்குன்னா, இப்ப இந்த 4த் டெர்ம் இப்படி போடுறேன். அப்பதான் புரியும். 2, 4, 6, 8, 10. இப்போ T4 என்னதுன்னா 8. கரெக்ட்டா? ஆ. அப்ப புரியல. P4 எப்படிக்கா? 1, 8. 2, 3, 4, 5 4த் டெர்ம் ஆ. ஆன்ஸர் 8. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனாவது டெர்ம் வந்து ஆன்ஸர் அவங்களே குடுத்துருக்காங்க. 5த் சம்ல என்ன -54ன்னு குடுத்துருக்காங்க. இந்த ஆ. Tnல 8ன்னு போட்டிருக்கனா, அவங்க ம். -54ன்னு குடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. உன்னோட சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா? என்ன சீக்வென்ஸ்? 5த் சம் சீக்வென்ஸ் 16, 11, 1, -5. -5 இல்லக்கா. எக்ஸெட்ரா. ம். 16, 11, 6 அதுக்கடுத்து 1 அப்படி போகுதுக்கா. எல்லாத்துலயும் 6 மைனஸ் 1 5 வந்து மைனஸ் பண்ணிட்டே -5 போறாங்க. போட்டோம்னா 1 -5 வந்து -4, -4. -9 எக்ஸெட்ரா. இந்த மாரி -54ன்னு ஏதோ ஒரு பிளேஸ்ல இருக்கும். ம். கரெக்ட்டா? இந்த ஆ. -54 எந்த எண்? எத்தனாவது நம்பர்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா தான் நான் உனக்கு இங்க சின்னதா க்ளூ மாதிரி குடுத்தேன். இப்போ இந்த பர்ட்டிகுலர் நம்பர் 4த் டெர்ம் T4 8ன்னு வந்திருக்கா? ஆ. ம். அப்ப இந்த இடத்துல 4க்கு பதிலா நான் Nன்னு போடுறேன்னு வச்சுக்கோயேன். அப்ப இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சேன். என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சா நான் இங்க 4ன்னு கண்டுபிடிச்சுருவேன். கரெக்ட்டா? ம். இந்த எண்ண தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஓகேக்கா. சீக்வென்ஸ்ல திஸ் வேல்யூ ஈக்குவல் டூ 54 அதாவது Tn ஈக்குவல் டூ 54 அப்படின்னா நம்ம nth டெர்ம் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இந்த இடத்துல n கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இந்த எண் கிடைச்சிரும். கரெக்ட்டா? இங்க இருக்கிற ம். எண் தானே இங்க போகும். ஆ. 21 - 5n ஈக்குவல் டூ -54. -5n ஈக்குவல் டூ -54 -21. மைனஸ் 2மே மைனஸ் இருக்கு. அதனால ஆட் பண்றோம். 5 + 2 7 75 ஆ. -5n. மைனஸ் மைனஸ் கேன்சல். n is equal to N is equal to 75/5 75/5 ஈக்குவல் டூ divided to என்ன 25. வரும் 25ஆ? 2 இருங்கக்கா. 2 இல்ல 1 5s are 5 ரிமைனிங் to 5 15 5s ஆ. are 70. அப்ப புரிஞ்சதா? n 5th equal சம் to 15. 15th டெர்ம் இந்த நம்பர் இப்படி ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கப்ப 15th டெர்ம்ல தான் இந்த 15 வரும்னு சொல்றாங்க. 54 ஓகேவா? வரும். ஆமா. -54 வரும். இது உனக்கு புரிஞ்சுதா? இல்லாட்டி இன்னும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லவா? இல்லக்கா புரிஞ்சிருச்சுக்கா. புரிஞ்சுச்சா? வெரி குட். இப்போ 6th சம். 6th சம் என்னப்பா? ஃபைண்ட் த மிடில் டெர்ம் ஆஃப் அன் ஏபி. ஃபைண்ட் த மிடில் டெர்ம் ஆஃப் அன் ஏபி. 9, மிடில் டெர்ம் 15,
21, 27 எக்ஸெட்ரா 183. இப்போ இதுவும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். ஆனாலும் உனக்கு A equal to 9, D equal to 6. சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நடத்திட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ 1, 2, 3 1, 2, 3 வேணாம். 1, 3, 5 சொல்லலாம். 1, 3, 5, 7 இப்போ நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல லாஸ்ட் டெர்ம் என்ன இருக்கு? 7. 7, ஃபர்ஸ்ட் டெர்ம் என்னது? 1. 1. இப்போ இதுல மொத்தம் எத்தன டெர்ம் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். n is equal to L minus A by D plus 1. அதாவது ம். 7 minus 1 by 2 plus 1. டிஃபரன்ஸ் வந்து 2 தானே? அதனால தான் நான் ஆமா. டினாமினேட்டர்ல 2 போட்டிருக்கேன். 6 by 2 equal to 3. 3 plus 1 is equal to 4. மொத்தம் 4 டெர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டோமா? ஆ. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? n கண்டுபிடிக்கிறோம். n எப்படி கண்டுபிடிக்கிறோம்? L minus A by D plus 1 இந்த ஃபார்முலால போடும்போது ஹவ் மெனி நம்பர்ஸ் அப்படின்றது கவுண்டிங் கிடைச்சது. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் நம்ம A 9, D 15 minus 9 that is 6, then N. Lனா லாஸ்ட் டெர்ம்னு தெரியும். L equal to 183. Then N. 183 minus 9 by 6 plus 1. 3 சப்ட்ராக்ட் பண்ணா 180, 6 சப்ட்ராக்ட் பண்ணா 174. இதெல்லாம் புரிஞ்சுதாப்பா? நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சுதா? ஜஸ்ட் சப்ட்ராக்ட் தான் பண்ணியிருக்கேன். வேற ஒண்ணும் பண்ணல. ஆ. 2 6 are 12, remaining 5 54, 9 6 are 54 plus 1 that is equal to 30. N வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா 13 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த மிடில் மிடில் டெர்ம்னு டெர்ம். கேட்டிருக்காங்க. 13னா 15 தான்க்கா மிடில் டெர்ம் அப்போ. இல்ல வெயிட் பண்ண சொல்றேன். இப்போ 1, 2, 3 மொத்தம் 3 டெர்ம் இருக்கு. மிடில் டெர்ம் எத்தன இருக்கு? 2, 1. 2. 1, 2, 3, 4. இப்போ மிடில் டெர்ம் எத்தன இருக்கு? 2 இருக்கு. வெரி குட். 2 டெர்ம் இருக்கு. ஆட் நம்பரா இருந்தா ஒரே ஒரு டெர்ம் தான். ஈவன் நம்பரா இருந்தா 2 டெர்ம் இருக்கு. ஓகேவா? ம். அப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப ஈவன் நம்பர்னா மொத்தம் நமக்கு எத்தன மிடில் டெர்ம் வரும்? 2. 2 மிடில் டெர்ம் வரும். ஓகே. இப்ப மிடில் டெர்ம்க்கு மட்டும் நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். இப்ப இங்க என்ன இருக்கு? 3 இருக்கா? ஆ. 3 minus 1 by 2. அப்ப என்ன வரும்? சாரி n plus 1 by 2. அதாவது என்ன நம்பர் லாஸ்ட் நம்பர் இருக்கோ அதோட ஒண்ணு ஆட் பண்ணி பை 2 போடுறோம். 3 plus 1 by 2 என்ன வரும்? 4 by 2 ஈக்குவல் டு 2. அப்பன்னா செகண்ட் டெர்ம் வரும். இப்ப இதுவே வந்து 5 வரைக்கும் எழுதிக்கலாம். 4, 5. அப்படின்னா மிடில் டெர்ம் வந்து என்னது? 3 வரும். 3. அப்படின்னா n plus 1 by 2. ஓகேவா? n plus 1 by 2. இதான் இங்க n ஃபார்முலா. வந்து n வந்து வரிசையா இருக்கனால நம்பரும் எல்லும் ஒரே மாதிரி இருக்கும். எண்ணும் நம்பரும். ஆனா எல்லா இடத்துலயும் இது போட லாஸ்ட் டெர்ம் போட வரும். சரியா? என்னன்னா நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ தான் போடணும். 30ய தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. n plus 1 by 2 தான் ஆன்ஸர். இப்போ ஈவன் நம்பரா இருந்தா என்ன செய்யணும்? அதுதானே ஃபார்முலா. அப்ப இப்போ ஆட் நம்பரா இருக்கு. நமக்கு 2 ஆல டிவைட் ஆகும். அதனால என்ன பண்றோம்? n plus 1 by 2ன்னு ஃபார்முலா அப்ளை பண்றோம். இது டிவைட் ஆகாது ம். இல்லையா? அதனால என்ன பண்றோம்? n by 2 plus 1, n by 2 plus 1 plus 1. 2 நம்பர் வேணும்ல மிடில் டெர்ம். n by 2னா 4 by 2. அப்பன்னா செகண்ட் டெர்ம். அதுக்கு அடுத்து செகண்ட் டெர்மோட அடுத்த டெர்ம் தேர்ட் டெர்ம். அதனால தான் n by 2 plus 1. 2 plus 1 3. இப்ப 5 வந்தா 5 plus 1 6. 5த் டெர்மும் 6த் டெர்மும் வரும். ஓகேவா? ஆ. ஓகே. இப்ப இதுல மிடில் டெர்ம் என்னென்ன வரும்? கரெக்ட்டா சொல்லு பாப்போம். இது ஒரு ஈவன் நம்பர். அப்ப ஈவன் நம்பருக்கு மிடில் டெர்ம் என்னென்ன வரும்? ஒரே நிமிஷம்க்கா கூப்பிடுறாங்க. ஃபோன் பண்றாங்க ஒருத்தவங்க. அவங்க கிட்ட மட்டும் ஓகேப்பா. பேசிக்கிறேன். என்னன்னு கேட்டுக்கோ. ஆமாக்கா. 15, 16க்கா ஆன்சர். வெரி குட். அவ்வளோதான். சூப்பர், சூப்பர். 15, 16. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, T15 கண்டுபிடிக்கணும். அதாவது A plus 14D ஃபைண்ட் அவுட் பண்ணணும். T16 கண்டுபிடிக்கணும். அதாவது A plus 15D கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? ஆ. ஓகே. சூப்பர். அப்ப நம்ம 6த் சம்மும் சால்வ் பண்ணலாம். அப்ப 6த் சம்ல என்ன ஸ்ட்ரகிள் ஆகுது? ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிக்கணும். n ஈவனா இருந்தா த அந்த நம்பர் பை 2 அப்புறம் அந்த நம்பரோட நெக்ஸ்ட் நம்பர் எழுதுறோம். ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா என்ன பண்றோம்? அதோட ஒண்ணு ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்றோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் குடுத்திருக்க நம்பர 2 ஆல டிவைட் பண்ணோம்னா மிடில் டெர்ம். n 2 ஆல டிவைட் பண்ணா மிடில் டெர்ம் கிடைச்சிரும். ஈவன் நம்பரா இருந்தா 2 நம்பர் வேணும் இல்லையா? என்ன எழுதுனமோ அதோட நெக்ஸ்ட் நம்பரையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேவா?
ஆட் நம்பரா இருந்தா இப்ப 29 இருந்துச்சுன்னா 29 பிளஸ் 1/2 தட் இஸ் 30/2 ஈக்குவல் டூ 15. ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே தம்பி. சூப்பர். இப்ப 16த் சம் பார்த்துட்டோம். 6த் சம் பார்த்துட்டோம். இப்போ 7த் சம். சரி எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நெனைக்கிறேன் இப்ப வரைக்கும்.